தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இல்லங்களில் மனையடி அளவை உபயோகப்படுத்தலாமா வேண்டாமா என்கிற சந்தேகம் நிறைய மக்களுக்கு இருக்கிறது. அதே போல் நகர்ப்புறங்களில் சென்னையில் நான் வாஸ்து பார்க்கும் பொழுது அப்பார்ட்மெண்ட் சார்ந்த பகுதிகளில் மனையடி அளவு என்பது யாருமே எடுத்துக்கொள்வது கிடையாது. இப்போ அந்த மனையடி அளவுகள் வேலை செய்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு இடத்தில் வேலை செய்கிறது என்று தான் சொல்லுவோம். இப்போ ஒரு அளவுகள் இருக்கிறது. 8 அடி, ஒரு 8க்கு 8 அமைக்கின்றோம், 8க்கு 10 அமைக்கின்றோம், 8க்கு 11 அமைக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அளவுகளை உட்படுத்தித்தான் இல்லங்களை அமைக்க வேண்டும். ஏன் நம்ம ஒரு 13 அடி வைக்கும் பொழுது அதையே நம்ம 11 அடியாக வைத்துக் கொள்ளக்கூடாது? ஏன் 13 அடி வைக்க வேண்டும்? நம்மளுடைய சௌகரியம் என்று வைத்துக் கொள்கிறோம். அந்த சௌகரியங்களை மாற்றி நம்ம 11ஆகவோ 11 அடி 5 அங்குலமாகவோ இப்படி அமைத்துக் கொள்வதுதான் சால சிறந்தது. வேறொருகளை பார்த்தீங்கன்னா 9 அடி அமைத்திருப்பார்கள், அதை 10 அடி அமைக்கலாம் அல்லவா? அப்போ இந்த இடத்துல மனையடி என்பது உட்புகுத்தித்தான் அமைக்க வேண்டும். எப்படி வாஸ்து ஒரு வகையில் வேலை செய்கிறதோ மனையடி என்பதும் வேலை செய்கிறது. மனையடி என்பது நம்ம மக்கள் சொல்லுவாங்க, காலடி அளவுகள் சொல்லுவாங்க, இது நம்முடைய அளவுகளுக்கு பொருந்தி வராது என்று சொல்லுவாங்க. இதையெல்லாம் எடுத்தாலும் எல்லாமே ஒரு எண்ணம் சார்ந்த விஷயம் தான். வாஸ்து கூட நீங்கள் எண்ணம் தெளிவாக இருந்து எந்த விதமான ஒரு நெகட்டிவ் போர்ஸ் உங்களுக்கு நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னு சொல்ல வாஸ்து கூட வேலை செய்யாது என்று தான் சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல மனையடி தவறாக இருக்கின்ற ஒரு எண்ணம் ஒரு மனதில் பதிவாகும் பொழுது அதுதான் ஒரு எதிர்மறையாக வேலை செய்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல அளவுகள் சரியோ தவறோ பொய்யோ உண்மையோ மனையடியோடு இல்லத்தை அமைத்துக் கொள்வதால் சால சிறந்தது. அந்த வகையில் எனது வாஸ்து பயணம் இந்த வாரத்தில், அதாவது நாமகிரிப்பேட்டை நகரில் அந்த சின்ன ஒரு கிராமம் தான், அது நகரம்னு சொல்லக்கூடாது, ஒரு சிறிய ஒரு பேராட்சிக்குரிய ஒரு ஊர் நாமகிரிப்பேட்டையில் எனது வாஸ்து பயணம் இருக்கிறது. ஆகவே வாழப்பாடி, நாமகிரிப்பேட்டை, பெத்தநாயக்கம்பாளையம் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் என்பவர்கள் எனது தொலைபேசி அழைக்கும் போது உங்களிடத்திற்கு வருவேன். இந்த ஊருக்கு பெரிய நகரம் என்று சொல்லும்போது சேலம், ஆத்தூர் 2 ஊர்கள் இருக்கின்றன, ராசிபுரம் கூட வருகிறது. அங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை அழைக்கும் போது நிச்சயமாக உங்களிடத்திற்கு வருவேன் என்பது. ஏற்கனவே நான் வாஸ்து பார்த்த மக்களும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய சந்தேகங்களை நேரில் பார்த்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதையும் இப்பதிவு வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.